பேராசை பெருநஷ்டம். முன்னொரு காலத்தில் முத்துங்கிற ஒருத்தன் வாழ்ந்து வந்தார். அவனோட மனைவி பேர் ரூபா. 2 பேருமே பணக்கார வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. இருந்தாலும் முத்து ரொம்ப பேராசக்காரனாக இருந்தான். எப்போதுமே தங்க காசுகளை பற்றியே நினைப்பான். சாப்பிடும்போதும் சரி, தூங்கும்போதும் சரி, எப்போதுமே தங்க காசுகள் மட்டுமே அவன் நினப்புல இருந்துச்சு. நிறைய தங்க நாணயங்களை அடையணும்னு ரொம்பவே பேராசக்காரனாக இருந்தான். ஒரு நாள் அவன் வேகமாக வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து ரூபா கிட்ட, ரூபா, நான் நம்மளோட வேலை காரணமாக கொஞ்சம் வெளியூர் போக வேண்டி இருக்கு, நான் காட்டு வழியாக போகணும், போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக போனான். அவனோட மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு பல ஊர்களை தாண்டி, பல கிராமங்களை தாண்டி, காடுகளை தாண்டி போய்கிட்டே இருந்தான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப தாகமா இருந்தது. சுத்தி முத்தி பார்த்தான். ஒரு கிணறு இருந்துச்சு. சரி, கொஞ்சம் போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டு வண்டியை விட்டு இறங்கி அந்த கிணத்து பக்கம் போனான். முத்து அங்கே இருந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு குரல் கேட்டுச்சு. யாரது தண்ணி குடிக்கிறது? தாகமா இருந்தது, அதான் கொஞ்சம் தண்ணி குடிச்சேன் அப்படின்னு பயத்திலேயே சொன்னான் முத்து. நீங்க யாரது பேசுறது? கொஞ்சம் முன்னாடி வாங்க. உடனே ஒரு தேவதை அவன் கண்ணு முன்னாடி தோன்றுச்சு. நீ இந்த தண்ணியை குடிச்சதுனால நான் விடுதலையானேன். உனக்கு தேவையான 2 வரங்களை கேளு. உடனே முத்து தன் பேராசையினால எனக்கு நிறைய தங்கங்களும் வைரங்களும் பெட்டி நிறைய வேணும் அப்படிங்கிற வரத்தை கேட்டான். இன்னொரு வரமா இந்த நகைகள்லாம் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும்னு கேட்டான். தேவதையும் கொடுத்துட்டு மறைஞ்சிச்சு. முத்துவும் அந்த தங்க நகைகளையும் தங்க காசுகளையும் தன் மாட்டு வண்டியில ஏற்றிக்கிட்டு வீடு நோக்கி புறப்பட்டான். காட்டு வழியா போகும்போது திருடர்கள் நகைகளை அபகரிச்சிருவாங்கன்றதுனால தான் அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியணுன்ற வரத்தை வாங்கியிருப்பான். அவன் நினைச்சது போலவே நிறைய திருடர்கள் அவனை வழிமறைச்சாங்க. முத்துவும் பயந்துக்கிட்டே மாட்டு வண்டியை நிறுத்தினான். திருடர்களும் வந்து பார்த்தாங்க. இந்த மாட்டு வண்டியில ஒண்ணுமே இல்லை, இவனை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முத்துவை அனுப்பிட்டாங்க. முத்து சந்தோஷத்துல தன்னோட வீட்டுக்கு வேகமா போனான். ரூபா, இங்க வெளியே வந்து பாரு, உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு, வா அப்படின்னு தன்னோட மனைவி ரூபாவை கூப்பிட்டான். சீக்கிரம் வா ரூபா, உனக்காக மாட்டு வண்டி நிறைய தங்க காசுகளும் நகைகளும் கொண்டு வந்திருக்கேன், வந்து பாரு வா அப்படின்னு கூப்பிட்டான். ரூபாவும் வந்து அந்த மாட்டு வண்டியை பார்த்தான். ஆனா அவளோட கண்ணுக்கு அந்த மாட்டு வண்டியில எதுவுமே தெரியல. ஆனா முத்து பார்த்தப்ப தங்கங்கள் இருந்துச்சு. இல்லையே, இருக்கு பாரு ரூபா அப்படின்னு சொன்னோம். இல்லைங்க, மாட்டு வண்டியில ஒண்ணுமே இல்லை. முத்துவுக்கு ரொம்ப ஏமாற்றம். முத்துவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. முத்து பேராசைனால அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியணுன்ற வரத்தை வாங்கினதுனால தான் தங்கங்கள் அவன் கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சது. கையில கிடைச்ச தங்கத்தை அனுபவிக்க முடியலையேன்னு முத்து ரொம்ப வருத்தப்பட்டான். அவனோட பேராசையினால மற்றவங்க கண்ணுக்கு அவன் பைத்தியமாயிட்டான்.